அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி சைட்லேருந்து. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை கவனிச்சிங்க அப்படின்னா வேக்கண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷனை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லலை. பட்டு 25ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது முடிய போகுது. டிகிரி குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்கெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ குரூப் 1 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியிலேயே ஹையர் போஸ்டிங் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 1 கேட்டகரியில் தான் நம்ம ஹையர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டியூட் எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய விளம்பரப்படுத்தினாங்க. மாற்றம் 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 வந்துச்சுன்னா எல்லாமே மாறும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆஸ்பரன்ஸும் யங்ஸ்டருங்காட்டி அவங்க சொல்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து தொடர்ந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து குரூப் 1 அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதோட வேக்கண்ட் அப்படிங்கிறது நியரஸ்ட்டாக 100 பக்கம் போகும். அதாவது 90க்கு மேலே தான் வேக்கண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ விட்டுருக்கிற எக்ஸாமோட வேக்கண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 26 போஸ்டிங். குரூப் 1க்கு வெறும் 26 போஸ்டிங் தான். கண்டிப்பாக வந்து இது வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நியூ கவர்மெண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆப்போசிட்டில் கொண்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் மாற்றம் நல்லா செய்வாங்க அப்படின்னாலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து எனக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு, அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சேஞ்சஸ் வந்து குளறுபடி ஆகும் நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு குளறுபடி பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஆனால் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ இப்போ குரூப் 1 இனி இதோட நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது அடுத்து வர குரூப் 2வில் எப்படி இருக்கும், குரூப் 4ல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் வருது. ஏன்னா இதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வேலைக்குங்கூட போகாமல் நிறைய ஆஸ்பரன்ஸ் வந்து டிஎன்பிசிக்காகவே படிச்சுட்ருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏமாற்றத்தை தான் தருது. அடுத்து வர எக்ஸாமுங்களை படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயத்தை தான் கொண்டு வருது. அதையெல்லாம் கண்டிப்பாக வந்து இல்லை அடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா மாணவர்களாகிய நம்ம கேட்குறோம்னா அதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அந்த ஹெல்ப் லைனில் நம்ம கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் என்ன எப்படி வேக்கண்ட் இனி வரும்போது வரும் அப்படின்னு. ஆனால் இது கண்டிப்பாக பத்தாது. இதை இன்க்ரீஸ் பண்ணித்தான் ஆகும். வெறும் 26 போஸ்டிங்காக 1 இயராக படிச்சுட்டு இருக்கிற நம்மளுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29ஆம் தேதியிலிருந்து 29 வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் வந்து ஆகஸ்ட் 2/8/2026 டு 4/8/2026 வரைக்கும் கரெக்ஷன் டைம் இருக்குது. டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட டேட் என்ன அப்படின்னா 6/9 செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ப்ரிலிமினரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து முக்கியமானது. மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வேக்கண்ட் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெப்டி கலெக்டர் இருக்குது, அசிஸ்டண்ட் கமிஷனரு, டெப்டி ரிஜிஸ்டர் இருக்காங்க, டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, அசிஸ்டண்ட் கமிஷன் ஆஃப் லேபர். மொத்தம் 26 வேக்கண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர்ஸுக்கு வந்து டெப்டி கலெக்டருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பர்சனல் வித்து டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா 44 ஏஜ், விடோவாக இருந்துச்சுன்னா 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெப்டி ரிஜிஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் ஏஜ் வந்து 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டியாக இருந்துச்சுன்னா 44 அப்படின்னும், விடோவுக்கு வந்து 39 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனரில் வந்து பிஎல் டிகிரி பண்ணியிருந்தவங்களுக்கு ஏஜ் 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அதர்ஸ்க்கு. அதுவே வந்து எஸ்சி
எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் 39ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் டிசபிலிட்டி பர்சன்னா 49, விடோங்கும்போது 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஏஜ் 50ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பிசி, எம்பிசி, எஸ்சிக்கெல்லாம் 55ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது போக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது டிகிரி பண்ணியிருந்தாவே பண்ணலாம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து இதில் டெப்டி கலெக்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டியில் படித்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிங்கும்போது அவங்களே டிகிரி முடிச்சிருக்கோன்னு. அது போக பிஎல் படிச்சிருந்தாவோ, பிகாம் பிஎல் டிகிரி பண்ணியிருந்தாவோ, பிகாம் டிகிரி ஆர் பிஎல் டிகிரி ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு. டெப்டி ரிஜிஸ்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டருக்கும் பார்த்தோம்னா டிகிரி குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் ரேபர்ஸ்க்கும் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இம்பார்ட்டனா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வேக்கண்ட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் போது ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கும். ஆட்டிடியூட்ல வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்குக்கு இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். மெயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது மெயின்ஸுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு 4 பேப்பர் இருக்கு மெயின்ஸுக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா பேப்பர் 1 100 மார்க்குக்கு இருக்கும். பேப்பர் 2 250 மார்க்கு, பேப்பர் 3 250, பேப்பர் 4 250, இன்டர்வியூவில் 100, மொத்தம் 850 மார்க் வந்து மெயின்ஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து கன்செப்ட் பண்ண மாட்டாங்க. கட் ஆஃப் மார்க் தான் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி லோ. இது 26 வேக்கண்ட்டுக்காக யாரெல்லாம் போய் போட்டி போட முடியும் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து புதிய அரசுக்கு வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்களோ இன்ஸ்டியூட்காரங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் தைரியமாக கொஷின் கேளுங்க. ஓகேங்களா? என்ன வேக்கண்ட்டு நீங்கள் எல்லாம் தானே மாற்றத்துக்கு சொன்னீங்க. ஆனால் ஏன் வந்து எங்களுக்கு இவ்வளோ லோவாக வந்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்காரங்க நிறைய பேர் மாற்றத்துக்கு பரிந்துரைத்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சு இதுக்கான வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக குரல் கொடுக்கட்டும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.